கொண்டு வந்துட்டேன். துர்கா, அம்மா துர்கா, அம்மா நருளால நான் மூக்குத்தியை கொண்டு வந்துட்டேன். இது பாருங்க. இது பாருங்க. பாத்தீங்களா, அம்மனோட மூக்குத்தி நான் கொண்டு வந்துட்டேன். உங்க வம்சா வழியினர் அம்மனுக்கு செஞ்சு கொடுத்த மூக்குத்தி. கடவுளே, அம்மா நீங்க கவலையே படாதீங்க. நான் இப்பவே போய் இந்த மூக்குத்தி அம்மனுக்கு போட்டு விடுறேன். நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்க போகுது. நாகராஜா, இது அம்மனோட மூக்குத்தி. நான் கொண்டு வந்துட்டேன். இப்ப இத கொண்டு போய் அம்மனுக்கு சாத்திடுவேன். இவர் வாழ வேண்டியவர். இந்த தலைமுறையாவது வாழட்டும். நாகராஜா, தயவு செஞ்சு விட்டுருங்க. அம்மா, உங்க வம்சத்துக்கு இருந்த சாபம் எல்லாம் போயிடுச்சு. நான் அம்மனுக்கு முதல்ல இந்த மூக்குத்தியை கொண்டு போய் சாத்திடுறேன். அம்மா, எங்க இருந்தோ வந்து எங்க ஊரை வாழ வச்சிட்டம்மா. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலம்மா. 1000 வருஷத்துக்கு மேல இருந்த எங்க ஊர் சாபத்துக்கு சாப விமோச்சனத்தை கொடுத்துட்ட தாயி. உன் குடும்பம் நல்லா இருக்கணும். உன் புருஷன் புள்ள குட்டியோட நீ எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கணும் தாயி. என் கையில எதுவும் இல்லம்மா. எல்லாம் அந்த அம்மன் அருளால நடந்திருக்கு. அம்மா, உன்னோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம அன்னைக்கு நாங்கெல்லாம் உன்னை விரட்டி அடிச்சிட்டோம். ஆனா நீ அதை எதையுமே மனசுல வச்சுக்காம எங்க ஊருக்கு நீ சாப விமோச்சனம் வாங்கி கொடுத்துருக்குற. இந்த ஊரே உனக்கு நன்றி கடன் பட்டிருக்குதுமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. பத்மாமா, இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிருச்சு. இனி உங்க மக மருமக பேர குழந்தையோட சந்தோஷமா இருக்கலாம். கடவுள் மாதிரி வந்து எங்க குறைய தீர்த்து வச்சிருக்க. காலத்துக்கும் நாங்க நன்றி உள்ளவங்களா இருப்போம்மா. இப்ப சந்தோஷமா? அக்கா, எப்படி என் சந்தோஷத்தை சொல்றதுன்னு தெரியல. நான் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நன்றி உள்ளவனா இருப்பேன்க்கா. எங்களுக்கு குழந்தை பிறந்தா உங்க பேரை தான்க்கா வைப்போம். ஊர்க்காரங்க எல்லார்கிட்டயும் நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். இத்தனை வருஷமும் நீங்க இவங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சது போதும். இனிமேலாவது இவங்களை உங்க கூட சேர்த்துக்கோங்க. கண்டிப்பா சேர்த்துக்கிறோம். அம்மா, மகாபாரதத்துல அந்த கிருஷ்ணர் அவதரிச்சு தீமைகளை எல்லாம் அழிச்சு அந்த பாண்டவர்களுக்கு நாட்டை திருப்பி கொடுத்தது மாதிரி நீ எங்க இருந்தோ வந்து எங்க ஊரை வாழ வச்சுட்டமா. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலமா. அம்மா, இத்தனை வருஷமா நாங்க கவனிக்காம விட்ட மீனாட்சி அம்மனுக்கு இனிமே தினந்தோறும் பூஜை நடக்கும். வருஷா வருஷம் திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவுல நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும்மா. உங்க அன்புக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. நான் கண்டிப்பா வந்து கலந்துக்கிறேன். என் கணவர் உயிர் ஆபத்துல இருக்கு. அவர் உயிரை காப்பாத்ததான் இங்க வந்தேன். நான் கொஞ்சம் அவசரமா கிளம்பணும். நான் போயிட்டு வரேங்க. நல்லபடியா போயிட்டு வா. போயிட்டு வாங்க. நான் வரேம்மா. டென்ஷன்ல நடந்து காலே தேஞ்சிர போகுது. அடிச்ச இன்னும் கொஞ்ச நேரத்துல துர்கா கோலமலையில இருந்து வந்துருவா. இன்னும் அந்த கிளிய நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியல. என்ன சிஸ்டர் பண்ண சொல்றீங்க? நம்ம நாட்ஸ் தான் ஏதோ இத பண்ணிடுறேன் அதை கிழிச்சிடுறேன்னு 2 நாளா சொல்லிக்கிட்டு தெரிஞ்சது. ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்ல. நம்ம கிட்ட வரதுங்கெல்லாம் வாயிலேயே வட சுடுதுங்க. எதுக்கு லாயக்கு இல்ல. நாகஜோதி, துர்கா வரப்போறது நினைச்சு நான் இவ்ளோ டென்ஷனா இருக்கேன். நீ என்ன பண்ண போற? ஏதாவது ஒரு புத்துல முட்டையும் பாலையும் வெப்பானுவோ நல்லா குடிச்சிட்டு போலான்னு பிளான் பண்ணி இருக்கோம். பாண்டி, சாரி நாக்ஸ். என்ன ஈனு இழிக்குது?
என்ன நம்ம நாக்ஸ் சாமியாரா மாறிடுச்சு? இப்ப எதுக்கு எந்த கோலத்துல மாறி இருக்க? இதே கெட்டப்ல போய் எப்படியாவது அந்த கிளிய வாங்கி அந்த கிளியோட உயிரை எடுத்து என் கணவரோட உடம்புல செலுத்தி உயிர் கொடுப்பேன். நான் இப்பவே போறேன். என்ன மறைச்சிருச்சு? என்கிட்ட கொடுங்க. நான் கொண்டு போய் அத பத்திரமான ஒரு இடத்துல விட்டுறேன். உங்களுக்கு எந்த தீங்கும் வராது. ஆமா மாமா, சாமி சொல்றதுதான் கரெக்ட். சூர்யா உயிரும் துர்கா உயிரும் தான் ரொம்ப முக்கியம். அதுல யாரும் விளையாட வேண்டாம். முதல்ல கிளிய அவர் கையில கொடுத்து அனுப்பு. ஆமாமா, தீய சக்தி இருக்கிற அந்த உயிரை நீ எதுக்கு கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிற ஹாசு? முதல்ல அதை குடு ஹாசு. இந்தாங்க. வந்திருக்கிறது நாகஜோதின்னு தெரியாம ஆசினி கொடுத்து விடுது. ஆசினி கொடுக்காத. ஓம் நமச்சிவாய. நல்லதே நடக்கும். அப்ப நான் வரேம்மா. ஓம் நமச்சிவாய. போகுதே போகுதே